திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம் என்று கூறினார். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அதை நான் மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம், அதை ஏற்றுக்கிறோம். தலைவர் கட்சி தலைவரும் எங்கள் பொதுச் செயலாளர் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது, திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது. எப்பவுமே சுயபரிசோதனை தேவைதான். பார்ப்போம், இது மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் எங்களுடைய கடமையை நாங்கள் மக்களுக்காக செஞ்சுட்டு தான் இருப்போம். திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம் என்று கூறினார். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அதை நான் மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம், அதை ஏற்றுக்கிறோம். தலைவர் கட்சி தலைவரும் எங்கள் பொதுச் செயலாளர் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது, திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது. எப்பவுமே சுயபரிசோதனை தேவைதான். பார்ப்போம், இது மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் எங்களுடைய கடமையை நாங்கள் மக்களுக்காக செஞ்சுட்டு தான் இருப்போம். திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம் என்று கூறினார். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அதை நான் மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம், அதை ஏற்றுக்கிறோம். தலைவர் கட்சி தலைவரும் எங்கள் பொதுச் செயலாளர் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது, திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது. எப்பவுமே சுயபரிசோதனை தேவைதான். பார்ப்போம், இது மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் எங்களுடைய கடமையை நாங்கள் மக்களுக்காக செஞ்சுட்டு தான் இருப்போம்.